அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம். மீண்டும் மனவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்று பாராளுமன்றத்தினுடைய அமர்வுகளில் இருந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் அந்த அமர்வை வந்து புறக்கணித்து வெளியேறியிருந்தார். இது சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ள வாங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாராளுமன்ற அமர்வுகள் இன்று ஆரம்பித்திருக்கின்றது. இன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாராளுமன்றத்தில் வந்து இந்த விளையாட்டுத்துறை சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படி ஒரு விஷயங்கள் வந்து இடம்பெற்றுக்கணும். இதில் வந்து ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் காலையில் 27.2 அந்த சட்டக்கோவையின் பாராளுமன்ற சட்டத்தின் கீழே தங்களுடைய பிரச்சனைகளை வந்து முன்வைக்கின்ற ஒரு விஷயம் வந்து அங்கே இடம்பெற்றிருக்கின்றன. அந்த வகையில் பாராளுமன்றத்தில் வந்து அரசாங்கம் தவறான வழியில செயற்படுகிறது அல்ல தவறாக செயற்படுகிறது அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கின்றன. எதிர்கட்சியில் இருப்பவர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கின்ற பொழுது அதனை வந்து ஆளுங்கட்சியினர் வந்து ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆளுந்தரப்பு வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய அதாவது தாங்கள் சொல்வதை சரி அப்படின்னு சொல்லி வாத பிரதிவாதங்களை வந்து அங்கே முன்வைக்கிறார்கள். இந்த நேரத்தில் சஜித் பிரேமதாசா அவர்கள் வந்து எங்களுக்கு சிறப்பு அது பாராளுமன்ற சிறப்பு சட்டத்தின் கீழே தங்களுக்கு வந்து பேசுவதற்கு நிமிடங்கள் கேட்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற பாராளுமன்ற சபாநாயகர் அந்த நேரத்தை வந்து கொடுக்க மறுக்கின்ற இந்த நேரத்தில் அங்கே வந்து மாறி மாறி ஒவ்வொருவருமே குழப்ப நிலையில வந்து ஈடுபடுகிறார்கள். குழப்ப நிலையில ஈடுபடுகின்ற பொழுது ஒரு கட்டத்துக்கு அப்புறமாக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவருக்காக பேசுவதற்கான நேரம் ஒதுக்கப்படுது. ஆனால் அந்த நேரத்தில் வந்து பாராளுமன்ற சபை குழம்பி போயிருக்கிறது. எதிர்கட்சி ஆளுங்கட்சியினரிடம் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறுபட்ட கேள்விகளை முன்வைக்கிறார்கள். சபாநாயகரிடம் தங்களுக்கு சிறப்புரிமை கேட்கிறார்கள். சிறப்புரிமை வழங்காமல் அந்த சபாநாயகர் வந்து அவற்றை தட்டி கழிக்கிறார். இந்த நேரத்தில் வந்து விமல் திசநாயக்க அவர் வந்து எழும்பி அவர் சபை தலைவர்னு சொல்லி அவர் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறாரு. இது வந்து பாராளுமன்றம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மக்களுக்கான பிரச்சனைகளை தேடி அதுக்கான தீர்வை கண்டுபிடிக்கிறார்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை. அதை தாண்டி இப்போ இருக்கிற இந்த ஈரான் பிரச்சனை அந்த பிரச்சனைக்குள்ள வந்து அது சம்பந்தமாக பேசுகிறார்கள். ஆனால் நாட்டில் வந்து பெட்ரோல் தட்டுப்பாடு வந்திருப்பதாக சொல்லப்படுறது. இது சம்பந்தமாக எந்த வாத பிரதிவாதங்களும் பாராளுமன்றத்தில் இல்லாமல் அங்கே வந்து பாராளுமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தன்னிச்சையாக அல்ல தங்களுடைய பாட்டில் வந்து ஆளுங்கட்சியினர் தங்களுடைய வாதங்களை முன்வைக்கிறார்கள், எதிர்கட்சியினர் குறுக்கிடுகிறார்கள், அங்கே வந்து குறுக்கு கேள்விகளை கேட்கிறார்கள். ஆனால் சபாநாயகர் எதுக்குமே அடிபணிவதாக இல்லை. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், சபாநாயகரை பொறுத்தவரையில் சபாநாயகர் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர். அப்போ ஆளுங்கட்சியை சேர்ந்த சபாநாயகர் அப்படின்ற பட்சத்தில் வந்து அவர் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருப்பார் ஒழிய எதிர்கட்சி வந்து ஒரு கேள்வியை முன்வைக்கின்ற பொழுது எதிர்கட்சியினர் அதில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு கேள்வியை முன்வைக்கின்ற பொழுது அல்ல சிறப்புரிமையை பயன்படுத்தி ஒரு கேள்வியை முன்வைக்கின்ற பொழுது அங்கே யாருமே அப்படின்றத விட சபாநாயகர் அதுக்கான ஒரு சரியான வழிமுறையை உருவாக்கி கொடுக்கவில்லை. எல்லாரையுமே தட்டி கழிச்சு கொண்டிருக்கின்ற பொழுது எதிர்கட்சி தலைவராக இருக்கிற சஜித் பிரேமதாசா அவர்கள் வந்து பல்வேறுபட்ட வாத பிரதிவாதங்களை முன்வைக்கிறார். இந்த நேரத்தில் ஸ்ரீதரன் ஐயாவுக்கு வந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படுறது. ஸ்ரீதரன் ஐயா இந்த எங்களுடைய மனித புதைகுழிகளுக்குள் இறந்த நபர்களுடைய விவரங்கள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மண்டதீவாக இருக்கலாம், பெண்ணில குமுளமுனையாக இருக்கலாம், அல்லது வந்து கிளிநொச்சி பகுதிகளில் இருந்து இடம்பெற்றதாக இருக்கலாம், அது மட்டும் இந்த செம்மணியாக இருக்கலாம். இப்படி இந்த மனித அவலங்கள் மனித புதைகுழிகள் சம்பந்தமான விஷயங்கள் இதில் இறந்தவர்கள் தமிழர்கள் தான் அப்படின்ற விஷயத்தை வந்து முன்வைக்கிறாரு. இது சம்பந்தமாக உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சம்பந்தப்பட்ட அமைச்சரிடம் சொல்லப்படுகின்ற பொழுது சபை குழம்பி போயிருக்கின்ற பொழுது அதையும் தாண்டி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் வந்து முடிஞ்சவரை தான் எழுதி கொண்டு வந்த விஷயத்தை வந்து தமிழ்ல வந்து சொல்கிறார். ஆனால் இதனுடைய தமிழாக்கம் தவறாக இருப்பதாக சொல்லப்படும். சிங்கள மொழிபெயர்ப்பு வந்து தவறாக இருக்கிறது. ஆனால் அதையும் தாண்டி சிங்கள மொழிபெயர்ப்பை தாண்டி அது குறிப்பிட்ட அதுக்கு பதில் சொல்ல கூடிய அமைச்சர் அவர்கள் வந்து இதுக்கான தனக்கு விளக்கம் வந்திருக்கிறது, தன்னிடம் வந்து பதில் இருக்கிறது நீங்க சொன்ன விஷயத்துக்கு அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய பதிலை சொல்ல முற்படுகின்றார். ஆனால் இந்த இடத்துல வந்து ஸ்ரீதரன் ஐயா என்ன சொல்கிறாருன்னு சொன்னா, நான் வந்து சொன்ன இந்த விஷயத்தை வந்து மீண்டும் இதை சரியான முறையில் வந்து ஒரு சபை அமைதியான பொழுது நான் இதை மீண்டும் முன்வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீதரன் ஐயா சொல்கின்ற பொழுது அவர்கள் அதை கருத்தில் எடுக்கவே இல்லை. எங்களிடம் பதில் இருக்கிறது, நாங்கள் பதில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் உடனடியாகவே
பதில் சொன்ன விஷயம் வந்து இந்த இன்றைய பாராளுமன்ற அமர்வுகளை வந்து காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த நேரத்தில் வந்து இந்த பாராளுமன்ற அமர்வுகள் இப்படியே போகின்ற பட்சத்தில் வந்து இங்கே ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு அப்புறமாக நாங்கள் இன்றைய பாராளுமன்ற அமர்வை வந்து புறக்கணிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். இந்த நேரத்தில் பாராளுமன்ற அமர்வில் இருந்து எதிர்கட்சியில் இருக்கின்ற அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற அமர்வுகளை விட்டு புறக்கணிக்கின்ற ஒரு நிலைமைக்கு வருகிறார்கள். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனாவுக்கு வந்து ஆளும் தரப்பினரால் வந்து நீ எதுக்கு போகிறீங்க, நீங்கள் நில்லுங்க, இங்கே வந்து நீங்கள் உங்களோட பிரச்சனைகளை வந்து கதைக்கலாம் தானே, அவர்கள் எல்லாரும் போராடி நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்களிடம் வந்து கேட்கின்ற பொழுது அர்ச்சுனா சொல்வார், நான் சேர்ந்து ஓடுவனே ஒழிய எதிர்கட்சியாக இருக்கின்ற போது அவர்களோட சேர்ந்து நான் பயணிப்பனே ஒழிய நாம் வந்து ஒரு ஆளுங்கட்சிகள் போடுகின்ற ஒரு சில அற்ப விஷயங்களுக்காக நான் இறங்கி பெற மாட்டேன் அப்படின்னு சொல்லித்தான் அந்த இடத்தை விட்டு விலகி விட்டதாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் தெளிவாக தன்னுடைய வழிவழியில வந்து ஒரு பகிர்வப்பாயிருந்தார். அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சியில் இருக்கின்ற அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களும் தாங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு ஆளுங்கட்சி தரப்பினரிடமிருந்து பதில்கள் வழங்கப்படாத பட்சத்தில் அந்த பாராளுமன்ற அமர்வை இன்றைய அமர்வை புறக்கணிக்கின்ற பொழுது இந்த எங்களுடைய தமிழ் கட்சிகளை சேர்ந்த தமிழரசு கட்சியை சேர்ந்த 8 பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவர்கள் இந்த எதிர்கட்சியினருடன் சேர்ந்து வெளியே பயணிக்கவில்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே முன்வைக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் அதாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எதிர்கட்சியில இருக்கின்ற தமிழரசு கட்சியினர் ஆளுங்கட்சியினருக்கு வந்து உடந்தையாக செயற்படுகிறார்கள் அப்படின்ற பிரச்சனை வந்து இங்கே பரவலாக இன்று வந்து பேசப்படுகின்ற விஷயத்தை வந்து காணக்கூடிய இருக்குது. ஆனால் ஒரு எதிர்கட்சிகளோடு சேர்ந்து பயணிக்கின்ற பொழுது நிச்சயமாக ஒரு எதிர்கட்சியினுடைய தலைவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அல்லது வந்து அந்த கட்சி என்ன எதிர்பக்கத்தில் இருப்பவர்கள் என்ன முடிவுக்கு போகிறார்களோ அந்த முடிவோடு ஒத்து போவதுதான் ஒரு சரியான முறையா இருக்கு. ஒன்றில் நாங்கள் ஆளுங்கட்சியோடு இணைந்து பயணிக்கணும், இல்ல ஆளுங்கட்சியோடு சேர்ந்து பயணிக்காத பட்சத்தில் வந்து எதிர்கட்சியோட பயணிக்கிறோம், எதிர்கட்சி என்ன முடிவெடுக்கிறதோ அதன்படி நாங்கள் பயணிக்க வேண்டிய கடப்பாடு நிச்சயமாக இருக்கிறது. அது நீங்கள் பொதுவாக ஒரு பணியிடத்துல கூட அப்படித்தான். நாங்கள் ஒன்றில் முதலாளி பக்கமாக நிற்கிறோம்னு சொன்னா நாங்கள் முதலாளி பக்கமாக நிற்கணும், இல்ல நாங்கள் முதலாளிக்கு எதிராக நிற்கிறோம்னு சொன்னா எதிர்பக்கமாக நின்று ஓடிட்டு இருக்கணும். அப்ப இந்த ஒரு சின்ன தொழில் நிறுவனங்களே எப்படி இருக்கின்ற போது ஒரு பாராளுமன்றம் ஒரு நாட்டில் நடக்கின்ற விஷயங்களை பேசி முடிவெடுக்கின்ற இடம், சட்டங்களை தீர்மானிக்கின்ற இடமாக இருக்கின்ற இந்த பாராளுமன்றத்தின் இன்றைய அமர்வில் தமிழ் கட்சிகள் வந்து தமிழ் அரசு கட்சியில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்படி நடந்து கொண்ட விஷயம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் இந்த பாராளுமன்றத்தில் நடந்த அத்தனை விடயங்களையும் எல்லா சிங்கள விஷயங்கள் எல்லாவற்றையும் வந்து தமிழ்ல மொழிபெயர்ப்பு செஞ்சு அவருடைய வழியில வந்து பாய்ந்திருக்கிறார். உண்மையில அண்மை காலங்களாக நான் தொடர்ச்சியாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனாவுக்கான ஆதரவு அப்படின்றது வந்து பொது வழியில கூடிக்கொண்டிருக்கிறதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்துக்களோ அதுல வந்து எதுவுமே இல்லை. ஏன்னு சொன்னா அவரை பொறுத்தவரையில நான் தொடர்ச்சியாக சொல்கின்ற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா தனி ஒரு மனிதனாக தமிழ் மக்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒருவராக இருக்கிறார். அண்மையில இந்த தமிழரசு கட்சிகளுக்குள்ள இருக்கின்ற பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாமல் அண்மையில இடம்பெற்ற உள்ளூராட்சி தேர்தலில் வடபகுதி யாழ்ப்பாண பகுதிகளை வந்து ஆட்சி அமைப்பதற்காக இபிடிபி கட்சியுடன் சேர்ந்த பொழுது இப்பொழுது இபிடிபி கட்சியினருக்கும் சுமந்திரன் ஐயா அவர்கள் ஒரு பக்கத்தில் வந்து இணைஞ்சு பயணிக்கிறார்கள். இங்கே இபிடிபி கட்சியினரோடு ஸ்ரீதரன் ஐயா இன்னொரு பக்கம் எதிர்பக்கமாக பயணித்துக் கொண்டிருக்கார். ஊடகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீதரன் ஐயா வந்து இபிடிபி கட்சிக்கு எதிராக வந்து தன்னுடைய பிரச்சாரங்களை செய்கிறார். அவர்கள் வந்து அப்படி சேர்ந்ததை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்கிறார். இந்த இடங்கள்ல வந்து இன்று ஒரு செய்தி வாசிக்க தோன்றியது. அதாவது வந்து ஸ்ரீதரன் ஐயா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்ரீதரன் ஐயால தமிழரசு கட்சி வந்து இபிடிபி கட்சியுடன் முரண்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு செய்திகளும் வந்து பரவலாக பேசப்படுறது. அது மட்டும் தமிழ் மக்களிடம் வந்து இந்த விஷயம், அதாவது வந்து இந்த இபிடிபி கட்சியோடு தமிழரசு கட்சி இணைந்தது அல்லது வந்து சிவி சிவஞானம் போய் அங்கே போன விஷயம், இது வந்து ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. ஊடகங்கள் எல்லாமே இந்த விஷயத்தை தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எதுக்காக இப்படி செஞ்சார்கள், அதாவது இந்த 2009 ஆண்டுக்கு முதல் வரை தமிழ் மக்களினுடைய தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி பேசிக்கொண்டு வந்த கட்சிகள் இன்று வந்து இப்படியான நிலைமைக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழரசு கட்சியில வந்து பாத்தீங்கன்னா 2009க்கு பின்னர் அந்த கட்சிக்குள்ள வந்தவர்களால் இன்று வந்து அந்த கட்சியை வழிநடத்துகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ் தேசியம் பேசுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து அந்த கட்சியிலிருந்து நீக்கி வந்துவிட்டு இப்பொழுது வந்து இறுதியாக இருப்பவர் வந்து ஸ்ரீதரன் ஐயா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பரவலாக
பேசப்படுகின்ற ஒரு விஷயமா இருக்கு. இந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்ரீதரன் தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் ஸ்ரீதரன் ஐயா ஒரு வழியில் போய் கொண்டிருக்கிறாரு, மற்ற தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர்கள் இன்னொரு வழியில் போய் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம் தான் மீண்டும் ஞாபகப்படுத்தி விடுற இந்த இடத்துல, அதாவது வைத்தியர் சிவ அவரோட பேரும் வருதில்ல, சரி, அந்த வைத்தியர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து அவரை வந்து பாராளுமன்ற உறுப்பினர் நீக்கிவிட்டு அந்த இடத்துக்கு மீண்டும் சுமந்திரன் அவர்கள் வருவார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே வந்து பேசப்படுகின்ற ஒரு விஷயமா இருக்கு. சொன்னா குறிப்பிட்ட அந்த வைத்தியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லாத காரணத்தை காட்டி, அது மட்டும் இல்லாமல் அவருடைய அந்த தமிழரசு கட்சியில் இருக்கின்ற அத்தனை விடயங்கள்ல இருந்து அவரை கொஞ்சமாக ஒதுக்கி கொண்டு வருகின்ற ஒரு விஷயம் வந்து காணப்படுது. அந்த வகையில் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா தமிழரசு கட்சி பெரிய ஒரு தில்லாலங்கடி வேலை, அல்லது வந்து அவங்களுடைய கட்சிக்குள்ள வந்து ஒரு பெரிய ஒரு நெருடலான வேலையில் ஈடுபடுறாங்க. ஒரு தரமே ஒற்றுமை இல்லை. சுமந்திரன் ஒரு பக்கம், அதே மாதிரி சி.வி. சிவஞானம் ஒரு பக்கம், ஸ்ரீதரன் ஐயா ஒரு பக்கம், மற்ற சிவகரனா அவர் ஒரு பக்கம், அப்படி ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒவ்வொரு பக்கமாக பயணித்து கொண்டிருக்கிறார்கள். கட்சி வந்து ஒற்றுமை இல்லாமல் பயணிக்கின்ற ஒரு பிரச்சனை பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இந்த நேரத்தில் வந்து இப்போ பாராளுமன்ற இந்த அமர்வுகளில் கூட இப்படியாக அவர்களோட செயற்பாடுகின்ற பொழுதும் தமிழ் மக்கள் குறிப்பிட்ட அந்த கட்சியின் மீது இருக்கின்ற அந்த நெருக்கம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ தமிழரசு கட்சி அப்படி என்றாலே வந்து அந்த ஏதோ தமிழர்களுடைய கட்சின்னு சொல்லி முதல் சொல்லி 2009க்கு முன்னே அந்த கட்சியை காப்பாற்றி கொண்டு வருகின்ற அந்த பேரின் காரணமாக இன்று வரை இனி கட்சி பயணிக்கிறது. இனி வருகின்ற காலங்களில் தமிழரசு கட்சி வெற்றி வாகை சூடும் அப்படின்றது வந்து கேள்விக்குரியான விஷயம். இந்த இடத்துல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்களுடைய பேர் ஓங்கி கொண்டு வருகிறது, அவருடைய வளர்ச்சி கூடிக்கொண்டு வருகிறது, அவருடைய அடுத்தடுத்த கட்டங்கள், அடுத்தடுத்த நகர்வுகள் அதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாரு. அதிலும் பல தடங்கல்கள், இன்னல்கள், இதையெல்லாம் கடந்து அவர் நிச்சயமாக தன்னுடைய வெற்றி பயணத்தில் போவார். அது மட்டுமில்ல இன்றைய இந்த பாராளுமன்ற அமர்வில் வந்து அவர் ஒதுங்கினது அல்லது வந்து எதிர்கட்சியோடு சேர்ந்து பயணித்தது, எதிர்கட்சியை ஒரு முடிவெடுத்து நாங்கள் பாராளுமன்ற அமர்விலிருந்து விலகி நிற்கிறோம் அல்லது இன்று பாராளுமன்ற அமர்வை வந்து நாங்கள் வேணாம் என்று புறக்கணிக்கிறோம் அப்படின்ற பொழுது அவரோடு சேர்ந்து பயணித்த ஒரு விஷயம் வந்து உண்மையில நல்ல ஒரு விஷயத்தை, நல்ல ஒரு முடிவை அவர் எடுத்திருக்காரு அப்படின்றதுல வந்து எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி.